சென்னையில் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மலர் அடையார் மருத்துவமனை 1 வயது சிறுமிக்கு நுண்துளை முறையிலான வீடியோ அசிஸ்டட் தொரகோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளது. இதன் மூலம் நுரையீரலின் செயல்படாத ஒரு பகுதி இடது நுரையீரலின் கீழ்ப்பகுதி பாதுகாப்பாக அகற்றப்பட்டுள்ளது. பிறவிலேயே ஏற்பட்ட இந்த குறைபாட்டை சரி செய்யவில்லை என்றால் எதிர்காலத்தில் கடுமையான சுவாச பிரச்சனைகள், திரும்ப வரும் நோய் தொற்றுக்கள், இரத்த கசிவு ஆகியவற்றோடு இதய செயல்பாட்டை பாதிக்கும் அபாயமும் இக்குழந்தைக்கு இருந்திருக்கும். சுவாசப்பாதை மற்றும் நுரையீரலில் ஏற்படும் இந்த பிறவி குறைபாடு குழந்தையின் தாயின் வயிற்றில் வளரும்போதே கண்டறியப்பட்டு குழந்தைக்கு 1 வயது ஆகும் வரை மருத்துவர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. இதனால் சிறந்த சிகிச்சை பலன்களுக்கான அறுவை சிகிச்சையை மிகவும் பாதுகாப்பாக திட்டமிட மருத்துவர்களால் முடிந்தது. மிகவும் அரிதான பாதிப்பான இந்த பிறவி குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க வாட்ஸ் உத்தியை வெற்றிகரமாக பயன்படுத்தியிருப்பது சென்னையில் இதுவே முதல் முறையாகும். அறுவை சிகிச்சையை குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கற்பக விநாயகத்தின் தலைமையிலான மருத்துவர்கள் குழு மேற்கொண்டது. இக்குழுவில் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மோகன்ராஜ், குழந்தைகள் நல முதுநிலை நிபுணர் டாக்டர் ஜி பிரபாகரன், பச்சிளங்குழந்தைகள் நலப்பிரிவின் முதுநிலை நிபுணர் டாக்டர் எஸ் அருண்குமார், பச்சிளங்குழந்தை நலப்பிரிவின் இணை நிபுணர் டாக்டர் NKV விக்னேஸ்வர் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்த கேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு வயசு பெண் குழந்தைக்கு கர்ப்ப காலத்தில், அதாவது அம்மாவோட கருப்பையில் இருந்ததுலேருந்து நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். 5 months ஸ்கேன். அப்போது அந்த கர்ப்பகால ஸ்கேனில் நெஞ்சு பகுதியில் லெஃப்ட் லோவர் லோப், அதாவது லெஃப்ட் சைடு லங்கோட அடிப்பாகத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நான் ஃபங்க்ஷனிங், அதாவது செயல்படாத இன்னொரு லங் டிஷ்யூ டெவலப் ஆகிருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம உடம்புல மேஜர் இரத்த குழாய், அயோட்டான்னு சொல்லுவோம், அதுதான் மேஜர் இரத்த குழாய். அதிலிருந்து ஒரு பிளட் சப்ளை அந்த நான் ஃபங்க்ஷனிங் லங் டிஷ்யூ, செயல்படாத டிஷ்யூக்கு போய் பிளட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதை ஒரு 5 months ஸ்கேன்லேயே அறியப்பட்டது. ஆனால் பேபி நம்ம சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பிரபாகரன் கீழே கான்ஸ்டண்ட்டாக ரிவ்யூவில் இருந்தாங்க. ஏன்னா இது கர்ப்ப காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ அவர் சார்கிட்ட ரிவ்யூவில் இருந்து நார்மல் டெலிவரி வரைக்கும் அதுக்கப்புறம் பிறந்த பிறகு சார் என்கிட்ட அனுப்பிச்சு இதை ஃபாலோ அப்பில் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ பிறந்த உடனே என்னென்ன கோளாறுகள் ஏற்படலாம், NICU கேர்லேயும் இருந்தது, ICU கேர்லேயும் இருந்தது. டாக்டர் அருண் பார்த்துருந்தாரு. ஸோ அப்போ என்னென்ன ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது நிமோனியா மாதிரி பிரச்சனைகள், அடிக்கடி நெஞ்சில் சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வரலாம். சம்டைம்ஸ் அந்த இதுக்குள்ளார அந்த செயல்படாத டிஷ்யூலேருந்து ப்ளீடிங் ஆகி அது குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொன்று நிறையா ரத்த ஓட்டம் இந்த பக்கமும் வர்றதுனால கார்டியாக் ஃபெயிலியர், அதாவது இருதயமும் செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்ற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணி குழந்தைய ஒரு 6 months வந்த பிறகு ஒரு பெரிய CT ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எந்த லெவலில் எஃபெக்ட் ஆகிருக்கு, அதாவது லெஃப்ட் லோவர் லோபை எஃபெக்ட் ஆகிருக்குன்றப்ப அதோட பிளட் சப்ளை, மெயினாக அந்த அயோட்டான்னு சொன்ன பிளட் சப்ளை அதையும் கண்டறியப்பட்டு பேபியை நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷனுக்கு கொண்டு ஒரு வயசில் ஆப்ரேட் பண்ணலான்ட்டு முடிவெடுத்தது. நல்லா சொன்னாங்க கற்பக விநாயகர். இதில் சக்ஸஸ் அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் எனி ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன், ஃபேமிலி கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் குழந்தை நல மருத்துவர்கள் தாய் தந்தை அவங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த கேஸில் மிஸ்டர் அஹமட் அண்ட் மிஸ்ஸஸ் அஹமட் மருத்துவர் 2 பேரும் அம்மா பிரசவமாக இருக்கும்போதே நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். இப்போத்துலேருந்து இந்த ஆப்ரேஷன் வரைக்கும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அது ரொம்ப ஈஸியாக போச்சு. அந்த ஃபேமிலி கோஆப்ரேஷன், பேரண்டல் கோஆப்ரேஷன் was the success for the management. I thank Mr. Ahmed.
ஆன்டிநேட்டல் ஸ்கேன்ஸில் வந்து பார்த்தாலும் குழந்தை வந்து பிறந்த பிறகு எந்த ஒரு மூச்சு திணறலுமே ஆர் இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ்லாம் எதுவும் வரல. ஸோ நம்மளுக்கு வந்து சேஃப் அனஸ்தீசியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தை பிறந்ததுன்னா ஒரு 2.5 கிலோ 3 கிலோ இருக்கும். அந்த வெயிட்டில் வந்து நம்ம வந்து போய் உள்ளார போய் சர்ஜரி பண்ணுறதுலாம் இன்னும் ஹை ரிஸ்கில் போயிருக்கு. ஸோ வி ஆர் அலோவிங் த சைல்ட் டு க்ரோ டு ஆப்டிமல் டைம். ஒரு டைம் கொடுக்குறோம், ஒரு 10 கிலோ வரட்டும், ஒரு ஆப்டிமல் டைம் கொடுத்து அனஸ்தீசியா கொடுத்து அந்த ரிஸ்க்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகி சர்ஜிக்கல் ரிஸ்க்கும் கம்மியாகிறப்ப உங்களுக்கு நெஞ்சு கூட தான் நான் சொன்னேன். ஒரு டென்னிஸ் பாலுக்கு உள்ளார இருக்கிற ஸ்பேஸ் அளவு தான் நம்மளுக்கு அந்த உள்ளார ஸ்பேஸ். ஸோ அதுக்கு மேலாம் கிடையாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் வளர்ந்தா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி அனஸ்தீசியா சைடும் அந்த சிங்கிள் லங் வென்டிலேஷன் ஒரு பக்கம் மட்டும் லங்கை வந்து வேலை செய்ய வச்சுட்டு இன்னொரு பக்கம் சுருங்க வச்சு அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ப்ளஸ் சைல்டு வந்து குழந்தையா பிறந்ததுலேருந்து சார் கேரில் வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரல, எதுவுமே வரல, தேவையில்லை, உடனே பிறந்த ஒரு எமர்ஜென்சி கிடையாது. ஸோ அதனால தான் பண்ணல. பிரபாகர் சார் மாதிரி ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் த பேரண்ட்ஸ். அவங்க எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை. இந்த மாதிரி சின்ன குழந்தைய வந்து ஒரு டாக்டர் கிட்ட ஒப்படைச்சு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோங்கிறது வந்து அவ்வளோ தைரியமாக இருந்தாங்க. அவங்களோட தைரியம் வந்து சைல்டுக்கும் பேரண்ட்ஸ் ஆங்ஷியஸாக இருந்தால் சில்ட்ரன் இன்னும் ஆங்ஷியஸ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அவ்வளோ காமாக இருந்ததுனால அண்ட் இந்த மாதிரி சர்ஜரி போது வேற வழி கிடையாது, ரிஸ்க் எல்லாம் சொல்லி தான் ஆகணும், பச்சையாக சொல்லணும், வேற வழி கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக எவ்ரி ரிஸ்க் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்புறமும் அதுக்கப்புறமா அவங்க ஃபுல்லாக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க. தட் நாங்கள் முடிஞ்ச இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர நாங்கள் எல்லா விஷயத்துலையும் ரெடியாக இருக்கோம், ஃபுல்லாக பெஸ்ட் எங்களோடது கொடுப்போம், அவங்க சைல்டு எங்கள் சைல்டு மாதிரி பார்த்துப்போங்கிற நம்பிக்கை வச்சு அவங்க கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வெரி கரெக்ட். இன்னொரு சார் கேட்டார் ஏன் சீக்கிரம் பண்ணலன்னு. இதே பிரச்சனை 1 மாசத்துல பண்ணணும்னா ரியலி சேலஞ்ச், வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனால் ஒரு பீடியாட்ரிக் அனஸ்தீசியாவில் ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வயசு குழந்தைன்னா குவைட் ஓகே. 2க்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப கண்டுக்கவே மாட்டோம். ஸோ 1 இஸ் தட் கஸ்ப், இல்லை ரொம்ப 1 கீழேனா கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ சார் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்கிறதுனால ஒரு ஐவி லைன் போடுறோம் இல்லையா, ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, அதுலேருந்தே எல்லாம் பிரச்சனை. அந்த வெயின் அவ்வளோ சின்னதாக இருக்கும். அப்புறம் பிளட் லாஸ்லாம் ஆச்சுன்னா அதுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு 1 இல்லை 2-3 வெயின் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன இதுலேருந்து அதே மாதிரி அந்த மூச்சு குழா நாங்கள் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு வோக்கல் கார்ட் வழியாக டியூப் போடுவோம். அந்த டியூப் போடுறதுக்குள்ள அந்த சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அந்த வாய் சின்னது, ஓட்டை சின்னது, அதனால டியூப் போடுறது கஷ்டம். இப்போ இதே வேட் சர்ஜரி அடல்ட்டுக்கு பண்ணுறதுன்னா சார் சொன்னார் இல்லையா, ஒரு லங்கை தான் வென்டிலேட் பண்ணுவோம். ஒரு நம்ம எல்லாரும் 2 லங்ஸ் வச்சு சுவாசம் எடுக்கிறோம். பட் இந்த ஆப்ரேஷன் போது ஒரு லங்கை சுவாசம் எடுக்க முடியாத மாதிரி அதை அமுக்கி வச்சிருக்கணும் ஒரு சைட்ல தான். ஆனா ரத்த ஓட்டம் 2 லங்கும் போகும். அதனால நம்மளோட பிளட்ல ஆக்சிஜன் குறையும். ஏன்னா ஒரு லங்கு போற பிளட் வந்து ஆக்சிஜன் எடுக்காமே திரும்பி வருது. ஸோ அதனால அடல்ட்டுக்கே இது வந்து நம்ம கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்கும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் தெரியும் இல்லையா, சேச்சுரேஷன், அந்த சேச்சுரேஷன் குறையும். ஸோ அந்த ரொம்ப சின்ன சைல்டுனா அது இன்னுமே கஷ்டம். இந்த சைல்டு வந்து 1 இயர் ஆயிட்டு வேற எந்த லங் ப்ராப்ளமும் இல்லாமல் அதர் லங் ஃபுல்லி ஹெல்தி. இந்த ஆப்ரேட் பண்ண லங் கூட அந்த இடம் தவிர்த்து மற்றதெல்லாம் ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அதுக்கப்புறம் எப்படி பேபி ரிசீவ் பண்ணி எப்படி பண்ணுறது முக்கியமான சேலஞ்சிங். சின்ஸ் சர்ஜரி ஸ்மூத்தாக போனதாலும் அனஸ்தீசியாவும் லேட்லி ஸ்மூத்தாக போனதாலும் எங்களுக்கு போஸ்ட் அப்போ 2 ஒன்லி சேலஞ்சு தான். ஒன்லி பெயின் மேனேஜ்மெண்ட், பேபி இதானதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐசியூ வந்ததுக்கப்புறம் பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் மற்ற ஆக்சிஜன் லெவல்ஸ் வைட்டல்ஸ் மானிட்டரிங் தான் மெயின் கண்டிஷன் இருக்கும். ஐசிடி இருக்கும், டியூப் ஒன்று வச்சுருப்பாங்க இந்த சைடில் செஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதா இருக்கும். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் சின்ஸ் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்னால நம்மளுக்கு அதிகமான பெயின் கில்லர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி பேபியை கொஞ்சம் சைல்டு கொஞ்சம் பண்ணனால பெயின் விளைவிக்க மேனேஜ். ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயின் கில்லர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியாவில் வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே we're able to manage this part. So since VATS procedure smooth-ஆ போனதுனால அந்த மேஜர் சார்ஜஸ் எதுவும் நமக்கு பெருசா இல்லை போஸ்ட் ஆப்ரேட்டா. We just have to monitor the child, vitals பார்த்துட்டு அந்த ICD tube second third day போல ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் after next 1 or 2 daysல child has been discharged home very peacefully. So thanks to all the parents basically அவங்க கூட வந்து பார்த்துட்டனால தான் அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் everything was
relatively smoother. Dr. Vignesh can explain a bit further. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து சார் எல்லாமே சொல்லிட்டாரு. இதில் ரொம்ப கீ ரோலே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுக்கு ரீசனே வந்து சர்ஜனோட எக்ஸ்பர்டீஸ் அண்ட் காம்பிடன்ஸ். அவங்க வந்து பேட்ஸ்ன்ற ஒரு ப்ரொசீஜரில் வந்து ஒரு தொரக்காட்டமி அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கீ ஹோலில் வந்து இதை பண்ணதுனால எங்களுக்கு வந்து இந்த குழந்தை சர்ஜரி முடிஞ்ச பிறகு அன்வான்ட் இன்வேசிவ் வென்டிலேஷன், தட் இஸ் குழந்தைய டியூப் போட்டு வென்டிலேட் பண்றதுக்கான முக்கியத்துவம் தேவைப்படலை. குழந்தை சர்ஜரி முடிஞ்ச பிறகு இவங்க வெறும் மெயின் ஆக்சிஜன்லேயே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். பிளஸ் பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன். அண்ட் இந்த நேரத்தில் நான் வந்து முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, எங்களோட நர்சிங் டீமோட சப்போர்ட். அவங்க 2 பேரோட எஃபர்ட்னால எங்க குழந்தைய கம்ஃபர்டபுளா பாத்துக்க முடியுது. சார் சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லான அனல்ஜெசிக்ஸ். இந்த பவர்ஃபுல்லான அனல்ஜெசிக்ஸ்னா பெயின் கில்லர்ஸ். இந்த பெயின் கில்லர்ஸ் கொடுக்கறதோட சைடு எஃபெக்ட் என்ன? குழந்தைய வந்து டல்லா ட்ரௌசியா வச்சுக்கணும். இதெல்லாம் கொடுக்காம அந்த குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணி குழந்தைக்கு பாட்டு, குழந்தைக்கு பேச்சு கொடுத்து என்னதான் ஒரு டியூப் ஒரு வயசு குழந்தைக்கு 1 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு வந்து அந்த டியூப் இருந்தாலுமே அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கம்ஃபர்டபுளா வச்சு அது 1 or 2 டேஸ்ல அந்த டியூபை எடுத்துட்டு ஒரு 3 டேஸ்ல வந்து அந்த டியூபை எடுத்து வீட்டுக்கு போற அளவுக்கு வந்து எங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். அகைன் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட். கற்பக விநாயகம், எம்ஜிஎம் மலர் ஹாஸ்பிட்டல்ல வந்து சீனியர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் சர்ஜனா இருக்கேன். ஸோ இங்க வந்து ஒரு வயது குழந்தை நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு கண்டிஷன் கர்ப்ப காலத்துல இருந்தே கண்டறியப்பட்டு ப்ரோங்கோபல்மனரி சீக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது செயல்படாத ஒரு லங் டிஷ்யூ வந்து லெஃப்ட் லோவர் லோப் ஆஃப் லங்ல வந்து டெவலப் ஆயிருந்தது. அதை வந்து கர்ப்ப காலத்துல இருந்து நம்ம கண்டறியப்பட்டு அதை கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்ல கொண்டு வந்து ஒரு வயசுல வந்து ஒரு சிறப்பான முறையில கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி பண்ணாம நம்ம வந்து வேக்ஸ்ன்றது வீடியோ அசிஸ்டட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அதன் மூலமாக வந்து அந்த செயல்படாத லங் டிஷ்யூ வந்து நம்ம வந்து நீக்கியிருக்கோம். கூடவே வந்து அந்த லங் டிஷ்யூக்கு ஒரு மேஜர் பிளட் சப்ளை நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம், அதுல இருந்து போகக்கூடிய பிளட் சப்ளையும் கட் பண்ணி டோட்டலா அந்த லங் டிஷ்யூ வந்து எடுத்து குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல முறையில ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியா அனுப்பிச்சிருக்கோம். இதோட சேலஞ்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு வந்து நெஞ்சுக்கூடு வந்து ரொம்ப சின்னது. ஸோ அந்த சின்ன நெஞ்சுக்கூடுல சிறு துளை போட்டு அதுக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இதை வந்து ஆப்ரேட் பண்றது குவைட் சேலஞ்சிங். ரெண்டாவது வந்து அனஸ்தீசியா சேலஞ்சஸ். நம்ம அனஸ்தெட்டிஸ்ட் வந்து டாக்டர் வித்யா மோகன் ராம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தனால நம்ம நல்ல சிறப்பா இந்த ஆப்ரேஷனை பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இது ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் இன் சென்னை வேர் வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் a 1-year-old child for a VATS சர்ஜரி வந்து பண்ணியிருக்கோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவா இந்த சைல்டு வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஒரு நார்மல் லைஃபை லீட் பண்ணி அடல்ட்ஹுட் வரைக்கும் she can make a good progress. வேற எந்த சேலஞ்சஸும் கிடையாது போஸ்ட் ஆப்ரேட்டிவா. ஒன் சர்ஜரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணனால வேற இந்த லங் டிஷ்யூ வந்து அடுத்த நார்மல் லங் டிஷ்யூ வந்து இதை காம்பன்சேட் பண்ணி நார்மலா வளருவாங்க. ஸோ அடல்ட்ல கோஆபரேஷன் எதிர்பார்க்கலாம், பட் பேபிஸ்ல கண்டிப்பா கோஆபரேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த கம்ஃபர்ட் லெவல்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தனால இது வந்து சாத்தியமா இருந்தது. ஃபர்தர் மெடிகேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை, நார்மல் டயட் இருந்தாலே போதுமானது. மெசேஜ் டு த எக்ஸ்பெக்டட் மதர்ஸ், எஸ், இது வந்து ஒரு 2% ஆஃப் பாப்புலேஷன்ல இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லலை. பட் ஒன்ஸ் டயக்னோஸ்டு, அதாவது கர்ப்ப காலத்திலேயே இது கண்டறியக்கூடிய பிரச்சனைகள்ன்றதுனால
ஒன்ஸ் டயக்னோஸ்னா நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ஒரு ஃபாலோ அப்ல இருந்து நார்மலா ஒரு இந்த வேக்ஸ் ப்ரொசீஜரை வந்து பண்றதுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்கணும். It is covered under government insurance. Yes, it is covered under government insurance.